டே 2 அயர்லாண்டுங்க. ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா 2வது நாள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹோட்டலில் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் ரூம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா மாடி பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு மாடி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏன்னா இங்கே அதிகமாக மாடி பஸ் தான் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டூப்ளின் ஏர்போர்ட் டெர்மினல் 2 ஏரியாவிலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பஸ்ஸு ஏறிட்டேன் நான். பஸ் ஏறி மூவிங் ஃபார்வர்டு மேப் போட்டுக்கிட்டேன். மேப்பில் எந்த லொக்கேஷனில் போகணும், எங்கே இறங்கணுங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டேன். டூப்ளின் ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான நேச்சரான இடங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ப்ளஸ் ஹைரேஸ் பில்டிங்ஸ், விமானம் தரையிறங்கும் காட்சி மிகவும் சூப்பராக இருந்துச்சு ஏர்போர்ட்டில். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் தான் சொல்கிறேன் நான். இது அயர்லாண்டு டூப்ளின் இருந்த வீடியோ. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மாடி பஸ்ஸு. இங்கே பெரும்பாலும் எங்கே பார்த்தாலுமே மாடி பஸ்ஸு தாங்க இருக்குது. ஸோ நான் டாக்ஸி பிடிச்சி போயிடலாம், கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். பட் டாக்ஸி பிடிச்சி போனால் இந்த அளவுக்கு ஊரை நம்ம ரசிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது தாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அழகாக பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2 பஸ்ஸு மாறி போகணும் நான் போகக்கூடிய ஹோட்டலுக்கு. இருந்தாலும் நான் வந்து ஜம்முன்னு ஃப்ரெண்ட் சீட் கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட் சீட்டில் ஏறி வந்துக்கிட்டு அது மாடி பஸ்ஸில் ஏறி வந்துக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூப்ளின் சிட்டி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஏர்போர்ட் சைடில் இருக்கிற இடம். அதனால கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாகவே இருக்கும் இந்த இடங்கள்லாம். பார்த்தீங்கன்னா பெரிய ஹைரேஸ் பில்டிங் வெளிலாம் இல்லாமல் சிறிய சிறிய வீடுகள், அழகான இயற்கையான இடங்கள், ப்ளஸ் சாலைகள் பார்த்திங்கன்னா நீட்டாகவும் சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்மனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவிங்கு, இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் டிரைவிங்கு. ஆனால் வாகனம் வந்து லெஃப்டில் போயிட்டு லெஃப்டில் வரணும். இதான் இங்கே இருக்க சட்டத்திட்டங்கள். நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்க ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பஸ்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்கள்லாம் டிக்கெட் எடுக்க வந்தாங்க. மெயினாக எல்லாத்தையுமே கார்டு இருக்குது சரிங்களா. கார்டில் பஞ்ச் பண்ணிடுறாங்க. பஸ் ஏறும்போது ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா டிக்கெட் பஞ்சிங் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த கார்டில் அமௌண்ட்டு டாப்அப் பண்ணிக்கிட்டு அதில் ஏறும்போது லைனில் நின்று கரெக்டாக அதை வந்து பே பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவர் பக்கத்தில் ஒரு உண்டியல் மாதிரி இருக்குது சரிங்களா. அதில் காயின்ஸ் போட்டுடுறாங்க. காயின்ஸ் போட்டவுடனே டிக்கெட் கொடுத்துட்றாரு டிரைவர். இது செமையாக இருக்குல்ல. ஆனால் எல்லாருமே கரெக்டாக யாரும் ஏமாற்றாமல் கரெக்டாக பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வராங்க. டிக்கெட் வாங்காமல் உட்காந்துருக்கவங்களையும் கண்டுக்க மாட்டுறாங்க. சில பேர் வந்து வராங்க, அதை கண்டுக்க மாட்டுறாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்களா, அவங்க சில பேர் ஏறி வராங்க, அதை கண்டுக்க மாட்டுறாங்க டிரைவருங்களும் பெருசாக. ஸோ இந்த வீடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக பியூட்டிஃபுல்லாகவும் வண்டர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடுகள்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜெர்மனி தமிழன் சேனல் பேசிக்கொண்டிருப்பது உங்களின் அறிவி. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போயிட்டுருக்கோம். நம்ம கால்டன் ஹோட்டல். இந்த கால்டன் ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் போயிட்டுருக்கேன். டோட்டலி எக்ஸாஸ்டடு, செம்ம டயர்டாகிடுச்சு. ஏன்னா நைட்டு வந்து நான் ஏர்போர்ட்லேயே தூங்கிட்டேன், ரூம் கிடைக்காததுனால. எனக்கு நான் ஏர்போர்ட்லேயே பேச்சுலர் தானே, நம்ம தனியாக தானே இருக்கோம். அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏர்போர்ட்லேயே ஒரு பெட்டியை போட்டு பெட்டியில் சாஞ்சி படுத்து தூங்கியாச்சு நைட்டு ஃபுல்லாக. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஏன்னா சண்டேலேருந்து எனக்கு வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. டே 1 வந்து சாட்டர்டே அன்றைக்கி லேண்ட் ஆனேன். அன்றைக்கி எனக்கு ஹோட்டல் கிடைக்கல, எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. பட் சண்டே அன்றைக்கி கம்பெனிலேருந்தே ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளும் அப்படியே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற எத்தனை ஸ்டாப்பிங்கு, ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் எத்தனை பேர் ஏறுறாங்க, சில பேர் டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு சாலைகள்லாம் பார்க்கும்போது. டூப்ளின் ஸ்கைலான் ஹோட்டலுங்க இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. டூப்ளினில் ஸ்கைலான் ஹோட்டலுங்கிறது ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான். அந்த இப்போதான் ஹோட்டல் ரூம் போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது, இடம் சூப்பராக இருக்குங்க. நல்லா பச்சை பசேல்னு அழகாக பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. என்ன கூடவே ஈவினிங் கூட்டு போகிறது தான் கொஞ்சம் முடியல. ஹோட்டலுக்குள்ளே போகும்போது நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. டே 2 இன் அயர்லாண்ட். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்பு. ஸோ பஸ்ஸு நம்மளை அப்படியே இந்த ஹோட்டல் ஸ்டாப்பிங்கிட்ட இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த இடமும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகும். டே 2 இன்றைக்கி தான் ஹோட்டலுக்குள்ளே வர போகிறேன் நான். செம்ம டயர்டாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பஸ் ட்ராவலே நல்லா சூப்பராக அவசரமாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பஸ் ட்ராவலு. நைஸ். இந்த ஊரும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருந்துச்சு. இப்போது காட்டல் போட்டேன் வாயில் வளர்றோம் பாருங்கள். கால்டன் ஹோட்டல், அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கேன். அங்கே தான் நான் எனக்கு வந்து ஹோட்டல் புக்காக இருக்குது.
ஸோ இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குல்ல இந்த இடமே பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாங்க, இங்கே தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஹோட்டலு. ரைட்டு போவோம். அயர்லாண்டு கொடி பறக்குது பறக்குதே பறக்குதே. அயர்லாந்து கொடி பக்கத்தில் வந்து யூரோப்பியன் கொடி, அதுக்கும் பக்கத்தில் யூகே கொடி. அயர்லாந்து கொடியை உயரமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நாட்டுப்பற்று உள்ள மக்களுங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க நிறையாவே. இந்த ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்லேருந்து நாளைக்கு ட்ரைனிங் போகணும். நாளைக்கு ஹோட்டல் கேபு. அப்புறம் தம்பி கதவை. இப்போ திறக்கணும் போர்டு இருக்கு. நம்ம அப்புறம் ஃபைனலாக கேட் டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு திரும்ப ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரூம் வந்து 215 ரூம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட்டை கோரிடர்கிட்ட வந்தேன். லிஃப்டெல்லாம் பார்த்துக்கிட்டே அது நல்லா இருந்துச்சு. லாபிலாம் செம்ம ரிச்சாக சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு. லிஃப்ட்டு திறந்துச்சு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போனோம். எப்படி இருக்கேன் பார்த்து மூஞ்சி கிஞ்செல்லாம் கருவாய மாரி டயர்டாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, நானும் செகண்ட் ஃப்ளோர் வந்தேன். பார்த்து தானே இருக்கீங்க, சொல்லவா வேணும், பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி இருக்கேன்? ஹாய் ஹாய். பார்க்கவே கன்றாவியாக இருக்கணா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்து தூங்கணுங்க ஃபஸ்ட்டு. முடியலை அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. நம்ம ஃபைனலாக நம்ம லெஃப்டில் ஏறி இப்போ செகண்ட் ஃப்ளோரில் எக்ஸிட் ஆகி எந்த பக்கம் ரூம் இருக்குது நம்பர் பாரு 215 சொல்லியிருந்தாங்க. ரூம் நம்பர் கார்டு கொடுத்துருந்தாங்க. லெஃப்ட் சைடில் போகணும், ரைட் சைடு கிடையாது, லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் போயிட்டு எந்த பக்கம் இருக்குது 215 எங்கே இருக்குது இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 215க்குள்ளே போகலாமா நம்ம, வாங்கன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கு பார்ப்போம். நீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குங்க. ஐயோ கதவு மூடாத, கார்டு போடணும் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வர்றதுக்கு. சரி இன்னும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எக்ஸைட்டடாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஹோட்டல் ரூம் நம்ம. ஐயோ நமக்கு கொடுத்துருக்குற ஹோட்டல் ரூமுக்கு ஒரடியாக வந்தாச்சு நம்ம டே 2 அன்னைக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், குவீன் சைஸ் பெட்டு எல்லாம் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிலாம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டடி லேம்ப் இருக்குது. ஸோ கெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டயலிங் பண்ணுறதுக்கு. பெட் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது பெட்டு. ஸ்க்ரீனை திறந்து விட்டால் நல்லா பாசிட்டிவாக செம்ம பேக்ரவுண்ட் இருக்குது. வெளில விண்டோவும் திறந்து பார்க்கலாம். விண்டோ வென்டிலேஷன் மட்டும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், வென்டிலேஷன் மட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ட்ரீஸ்லாம் செம்ம அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நம்ம வெளியிலையும் போகலாம், பேக்ரவுண்ட் லாஞ்சுக்கும் போகலாம் போல் இருக்குது. வெளியிலையும் போய் காட்டுறேன். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. டிவி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது என்னது,
கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாய்லெட்ஸ், வாவ், டாய்லெட்ஸ் வேறு லெவலில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. சோப்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஹேண்டிகேப் பர்சன்ஸ் இல்லை முடியாதவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆனாங்கன்னா அந்த ரோப் பிடிச்சி இழுத்தாங்கன்னா வெளில அட்டண்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காக அது. ஸோ செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, என்னன்னு சொல்ல வரேன்ட்டேன். அதுலேயே கிளாக் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாக் ஓடல்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருக்குல்ல ஃபினிஷிங்கு, லைட்லாம் நல்லாயிருக்கு. ஓகே, நைஸ். ரோலெக்ஸ் வாட்சு, டீ செட்டப்பு, கபோர்ட் இருக்குது. ஸோ கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்குது, அயனிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து செக்யூர்ட் லாக்கர். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த லாக்கரில். நைஸ், லவ்லி. ஃபைனலாக படுத்தாச்சு.